பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி ராமதாஸை நீக்கம் செய்து தானே அந்த பதவியை வகிப்பதாக ராமதாஸ் தற்போது அறிவிப்பை வெளியிட்டார். இது குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள மூத்த பத்திரிகையாளர் துரைக்கருணா இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சகோதரி. சார், இப்போ பாமக தலைவர் பதவியை பாமக நிறுவனர் ராமதாஸை நான் தான் இனிமே தலைவர் பதவி வகுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்புமணி அவர்களை அந்த பதவியிலிருந்து நீக்கியிருக்காரு. இது குறித்து உங்களோட கருத்து சார், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவுல அவர் நிறுவன தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள் தொடக்க போதே நானோ என் குடும்பத்தினரோ இந்த நேரடி அரசியலில் ஈடுபட மாட்டோம், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக வர மாட்டோம், கட்சியிலே கூட என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த யாருமே இடம்பெற மாட்டார்கள் அப்படின்னு தான் தொடக்கத்தில் சொன்னார். அது பொது வெளிகளில் அப்படி வந்தா நடு முச்சந்தில நிறுத்தி சவுக்கால் அடிங்க அப்படின்லாம் பேசினாரு. ஆனால் காலப்போக்கில் அந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு தன்னுடைய மகனை அரசியலுக்கு கொண்டு வந்து மத்திய அமைச்சர் வரைக்கும் ஆக்கிட்டாரு. இப்போ அங்க ஒரு வாரிசு அரசியல் போர் தொடங்கிருச்சு அப்படின்னு தான் பார்க்குறோம். 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலின் போது ரெண்டு பேருக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. கூட்டணியை யாரோடு அமைப்பது என்று என்டிஏ அணியில திரு அன்புமணி பேசினாரு, அதிமுக தரப்புல திரு ராமதாஸ் பேசியதாகவும் நமக்கு தகவல்கள் வந்தது. இறுதி கட்டத்தில் என்டிஏ அணியிலேயே அன்புமணி ராமதாஸ் உடன்பாடு வைத்துக் கொண்டார். அதிலிருந்தே திரு ராமதாஸ் அவர்களுக்கு திரு அன்புமணியின் செயல்பாடுகளின் மீது ஒரு அதிருப்தி இருந்தது அப்படிங்கிறத நாம பார்த்தோம். அது நீங்க குறிப்பிட்ட மாதிரி பொதுக்குழுவிலேயே வெளிப்படுத்தியது. ஒரு இளைஞரணி பொறுப்பாளரை மீண்டும் அவருடைய குடும்பத்திலிருந்து திரு அன்புமணியினுடைய சகோதரி மகனை போட இன்னொரு சகோதரி மகனை போடணும்னு இவர் விரும்பினாரு. அதனால பொது மேடையிலே அந்த பிரச்சனை வெடித்தது. அதன் பிறகு கட்சியின் மூத்த நிர்வாகிகள் சமாதானப்பட்டது போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டது. ஆனால் சமாதானமாகவில்லை என்பது இப்போது வெளிப்படையாகவே தெரிந்துவிட்டது. அவர் தனியாகவே ஒரு அலுவலகத்தை போட்டு அன்புமணி செயல்படுகிறார். தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லை என்பது பொதுவெளி கருத்தாக இருந்தது. கட்சியினர் மத்தியிலும் ஒரு அதிருப்தி நிலவியது. இன்றைக்கு அது வெளிப்படையாகவே தெரிந்துவிட்டது. ஏற்கனவே இந்த கட்சியின் தலைவராக பல ஆண்டுகள் இருந்த திரு ஜி.கே. மணி அவர் அந்த பொறுப்பிலிருந்து விலக்கி செயல் தலைவராக ஆக்கப்பட்டார். ஒரு கட்சியில தலைவர் என்று இருக்கிற பொழுது செயல் தலைவர் டம்மி தான், எதுவுமே அவங்களால செயல்பட முடியாது, தலைவர் முடிவு தான் எல்லாரும். அதனால இப்ப செயல் தலைவர் என்று ஒரு அடையாளப்படுத்தி விட்டதுனால திரு அன்புமணி நிச்சயமாக அவர் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. திரு ராமதாஸ் அவர்கள் எப்பவுமே ஒரு உறுதிப்பாட்டோடு இருப்பார். அவருடைய உறுதியான நிலைப்பாடு என்பது தொடக்க முதலே நாம பார்த்திருக்கிறோம். ஏற்கனவே இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு பிரிவு ஏற்பட்டு தமிழ் பாமகன்னு அன்றைய தினம் பாமக தலைவராக இருந்த திரு பேராசிரியர் தீரன் அவர் அங்கிருந்து வெளியேறி தமிழ் பாமகன்னு தொடங்கினாரு. இப்போ அண்மை காலத்துல அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக மூத்த தலைவர்கள் ஒருவராக இருந்த திரு வேல்முருகன் விலகி வந்து தமிழக வாழ்வுரிமை கழகம்னு தொடங்கி போயிருக்காரு. இன்றைக்கு இந்த பிரச்சனை குடும்ப அளவிலேயே வெடித்து தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு போராக முற்றி இருக்கிறது. இது பாமகவை ஒரு சரிவை பின்னடைவை நோக்கி அழைத்து செல்லும் அப்படின்னு தான் பார்க்கிறோம். 2026 தேர்தலில் யாரோடு கூட்டணி என்பதுல பிரச்சனைகள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகும். அது எந்த விதமான பின்விளைவை பாமகவுக்கு ஏற்படுத்த போகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சார், இப்போ டிசம்பர் மாதம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொதுக்குழு மேடையிலேயே அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் சாருக்கும் ஒரு மோதல் வெடிச்சுச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அன்புமணி பனையூரில் கட்சி தொண்டர்கள் என்னை சந்திக்கலாம், தனி அலுவலகம் இருக்கு அப்படின்ற மாதிரி அறிவிச்சாரு. இப்போ ராமதாஸ் அவர்கள் கட்சியிலிருந்து அன்புமணி தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு செயல் தலைவராக செயல்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அறிவிப்பு, இந்த மோதல் இதெல்லாம் பாமக கட்சியை எந்த வகையில் பாதிக்கும் சார்? இல்லை, நிச்சயமாக நீங்க வன்னியர் சங்கம் தான் பாட்டாளி மக்கள் கட்சியா வந்தது. அந்த வன்னியர் சமுதாயத்தினர் ராமதாஸ் மீது ஒரு அபரிமிதமான பற்றுதலை வைத்திருந்தார்கள். அதுதான் அவங்க மூலாதாரம். பொது வெளிகளில் பொது வாக்காளர்கள் மத்தியில பெரிய அளவில் ஆதரவு இல்லை என்றாலும் சமுதாய அளவுல ஒரு மிகப்பெரிய அளவுல சமூக நீதி காவலர் அப்படின்னு அவரால் இருந்தாங்க. ஆனால் அடுத்த தலைமுறை என்று திரு அன்புமணியை கொண்டு வந்த பிறகு பொறுப்புகள் பதவிகளுக்கு வருவவர்கள் அன்புமணி பின்னாடி தான் அணிவகுத்திருக்கிறார்கள். மூத்த முன்னோடிகள் ஒரு சிலர் ஒரு 10-20% ராமதாஸ் பக்கம் இருந்தாலும் கூட ஒரு 70% மேல திரு அன்புமணியின் பின்னாடி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனம்.
எனவே இந்த நிலையில் இந்த செயல் தலைவருங்கிறது ஒரு டம்மி போஸ்ட் தான். ராமதாஸ் அவர்கள் தான் எந்த முடிவை எடுத்தாலும் உறுதியான முடிவை, நிலைப்பாட்டை எடுப்பார்கள். அந்த உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க முடியாமல் திரு அன்புமணி தடையாக இருக்கிறார் என்கிற காரணத்தால திரு அன்புமணியை இன்றைக்கு விலக்கி, ஏற்கனவே ஒரு செயல் தலைவர் இருக்காரு ஜி.கே. மணி. இந்த செயல் தலைவருக்கு என்ன செயல்படுகிறார்கள் என்பது நமக்கு பொது வெளியில தெரியல. இப்ப திரு அன்புமணியும் செயல் தலைவர் என்று போட்டால் அவரை முற்றும் முழுவதுமாக ஒதுக்கி வைத்திருப்பதாகத்தான் பொருள்படும். அப்படி ஒதுக்கி இருக்கிறார்கள் என்கிற போது அன்புமணி ஆதரவாளர்கள் அவர் பின்னால் நிச்சயமாக அணிவகுப்பார்கள். இது ஒரு பிரச்சனையை உருவாக்கி பாமகவில் பிளவை ஏற்படுத்துமா, அல்லது மீண்டும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அவருக்கு மீண்டும் பொறுப்புகள் வழங்கப்படுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சார். ஓகே சார். இப்போ செயல் தலைவராக செயல்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு பாமக நிறுவனர் வந்து அறிவிச்சிருக்காரு. இப்போ இந்த அறிவிப்புக்கு அப்புறமா இப்போ அன்புமணி அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எவ்வாறு இருக்கும் சார்? இல்ல, நிச்சயமாக அந்த நான் சொன்ன மாதிரி 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலிலேயே பாமகவினுடைய நிலைப்பாட்டை, அரசியல் நிலைப்பாட்டை, தேர்தல் கூட்டணியை அன்புமணி தான் தீர்மானிச்சிருக்கிறார். அப்ப தலைவரின் போக்கில இருந்து தலைவருடைய பவரை தான் எடுத்துக்கிட்டதா தான் பொருள். அது அன்புமணி திரு ராமதாஸ் அவர்கள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை, ஏற்கவில்லை. அதனாலதான் அந்த இளைஞரணி பொறுப்பாளர்கள் நியமனத்தின் போது நீங்க குறிப்பிட்ட மாதிரி பொது மேடையிலேயே அவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் வந்தது, வார்த்தை போர் வெடித்தது. அதன் பிறகு சமாதானப்படுத்தியிருக்காங்க. இன்று கட்சியின் தலைமை பொறுப்பிலிருந்து அகற்றுகிற பொழுது அந்த தலைமை பொறுப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு அன்புமணி நிச்சயமாக தன் ஆதரவாளர்களோடு பேசி ஒரு முடிவெடுப்பார். அப்படி வருகிற பொழுது பாமகவில் மீண்டும் ஒரு பிளவு வருகிறதா, அல்லது மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி தந்தையையும் மகனையும் ஒன்று சேர்ப்பார்களா அப்படிங்கிறத காலம்தான் பதில் சொல்லுங்க. உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.